களத்துல 20 பேரை விதையாக்கி மரமா வளர்ந்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு நாம சொன்னா நம்ப முடியுதா உங்களால? நீங்க நம்பலனாலும் அதுதாங்க உண்மை. அதாவது 1980ல வன்னியர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தரணும். தமிழ்நாட்டிற்கு பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு எல்லா விதத்திலையும் எல்லா உரிமைகளையும் பெற்றுத்தரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் தான் வன்னியர் சங்கம். அந்த வன்னியர் சங்கத்தின் சார்பாக 1987ல வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வேணும். அதாவது கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல 20% இடஒதுக்கீடு வேணும். அப்படி நீங்க அந்த 20% இடஒதுக்கீடை கொடுத்தாதான் கல்வியிலும் வருவாயிலும் பின்பந்தி இருக்கக்கூடிய வன்னியர் சமூகம் மேலோங்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்தின் போது அன்றைய ஆளும் அரசு என்ன பண்ணாங்கன்னா 20 நபர்களை கொண்டு வீழ்த்தி அதை மழையா குவிச்சாங்க. அந்த ரணத்தை தாங்க முடியாத மருத்துவர் ஐயா அவர்கள் இப்படி நாம வெறும் ஒரு சங்கமா மட்டும் இருந்தா நம்மளோட வாய்ஸ் எங்கேயுமே கேட்காது, நம்மளோட குரல் எங்கேயுமே கேட்காது, அதுக்கு நம்மளுக்கு அரசியல் அதிகாரம் வேணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. 1989ல மெரினா கடற்கரையில பூத்த ஒரு பூதான் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த 20 நபர்களின் உயிர்களை விதையாக்கி மரமா வளர்ந்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கும் போது அவங்க கூறப்பட்ட கொள்கைகளாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூக நீதி, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு பெற்றுத்தரணும் மற்றும் தமிழகத்தின் பெரும் பிரச்சனையான மதுவிலக்க கொண்டு வரணும். மேலும் உழைக்கும் வர்க்கமான விவசாயிகளுக்கு தனியான அரசியல் பட்ஜெட் போட்டு கொண்டு வரணும் அப்படின்ற இந்த முத்தான 3 கொள்கைகளை முன்னிறுத்தி வந்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரா எப்போதுமே ஒரு ஆதி திராவிடர் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை ஏற்றினவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் அவர்கள். மேலும் இந்த கட்சி முதல்ல தேர்தல களம் கண்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1991. களம் கண்ட முதல் தேர்தல்ல ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் வென்று சட்டமன்றத்துக்கு போறாரு. அதன் பின் பாத்தீங்கன்னா 1999 இருந்து 2009 வரைக்கும் கிட்டத்தட்ட என்டிஏ மற்றும் காங்கிரஸின் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, இந்த 2 கூட்டணியிலுமே மத்திய அமைச்சரவையில பங்காற்றிட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி. மேலும் அரசியல் களத்துக்கு வந்தா தமிழகத்துல யார் ஆளணும், அதிமுகவா திமுகவா அப்படின்ற அந்த முடிவை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருந்தது பார்த்தா பாமக தான். அந்த பக்கத்துக்கு கூட்டணிக்கு பாமக போதோ அந்த கட்சி தான் ஆளும் கட்சியா வரும் அப்படின்ற இடத்துல இருந்ததுதான் பாமக. ஆனா இன்னைக்கு அவங்க கொண்ட கொள்கையிலும் எடுத்த கோட்பாட்டிலையும் உறுதியா இருக்காங்களா? ஐயா சொன்னது முதல்ல சொன்னது என்ன தவிர யாராவது என் குடும்பத்திலிருந்து இந்த கட்சியின் பொறுப்பிலேயோ இல்ல இந்த கட்சியின் மூலம் வரக்கூடிய பதவிகளிலேயோ வகிச்சா அவங்கள என்ன மரத்துல கட்டி வச்சு அடிங்க அப்படின்னு சொன்னவர் தான் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். ஆனா காலத்தின் கட்டாயமா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்ப அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மூலமா மத்திய அமைச்சரா இருந்து அந்த மத்திய அமைச்சரா இருந்த சமயத்துலதான் 108 ஆம்புலன்ஸ், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த குட்கா, பான் மசாலா அதெல்லாம் தமிழ்நாட்டுல பேன் பண்ணாங்க. இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்தாரு அன்புமணி ராமதாஸ். சரி, அவர்தான் கொண்டு வந்தாரு, இதோட நிக்கும்னு பார்த்தா இப்போ அன்புமணி ராமதாஸை தவிர்த்து இப்போ அவங்களோட மகள் வழி பேரனான முகுந்தன் அவர்களையும் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி செயலாளரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் ஐயா வழிமொழிகிறாரு. அந்த வழிமொழியும் போது இல்ல இது சரியா எடுத்த எடுப்புல இளைஞர் அணி செயலாளர் தர்றது ரொம்ப தப்பு, அவங்க கட்சியில இணையணும், கட்சிக்காக உழைக்கணும். ஏன்னா முகுந்தனுக்கு முன்னாடியே கட்சியில உழைக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பல தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணியும் ராமதாஸுக்கும் இடையான வார்த்தை போர் முற்றி இப்போ அந்த பாட்டாளி மக்கள் கட்சியே 2ஆ பிரிஞ்சு நிக்குது. ஆனா தேர்தல் ஆணையம் இப்போதைக்கு அங்கீகரிச்சிருக்கக்கூடிய பாமகவா இருக்கிறது அன்புமணி தரப்பு
தரப்புல இருக்கக்கூடிய பாமக தான் சொல்றாங்க. ஏன்னா இப்போ அதுல அன்புமணி தரப்புல இருக்கக்கூடிய தான் பாமகவோட நிர்வாகிகள் அனைவரும் இருக்காங்க. மேலும் இப்போ வந்துட்டு அன்புமணி தரப்பு பாமக அதிமுகவோட கூட்டணி போயிருக்காங்க. ராமதாஸ் ஐயாவோட பாமக இன்னும் கூட்டணி முடிவை எதுவும் எடுக்கல. ஆனா கூட்டணிக்கு தான் கண்டிப்பா போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சமூக நீதி கொள்கை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தரணும், வேளாண்மைக்காக தனி பட்ஜெட் தாக்கல் செய்யணும், அதுக்கப்புறமா மதுவிலக்கு கொள்கையை பூரண மதுவிலக்கு கொள்கையை தமிழ்நாடு முழுசா பறைசாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பாட்டாளி மக்கள் கட்சி தான் கொண்ட கொள்கையில இப்ப கொண்ட கோட்பாட்டுல நிலையா இருக்கா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். மேலும் இந்த மாதிரியான அரசியல் தகவல்கள் தெரிய இணையுங்கள் ஹீரோ தமிழுடன். நன்றி, வணக்கம்.